இன்னைக்கு வளர் இளம் பருவமடைதல் பற்றி பார்க்க போறோம். வளர் இளம் பருவம் என்பது 13 வயதிலிருந்து 19 வரையுள்ள பருவமாகும். வளர்ச்சி என்பது அனைத்து உயிர்களிலும் காணப்படும் இயற்கை நிகழ்வு. விலங்குகள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வளர்ச்சி அடையும், அதுக்கப்புறம் வளர்ச்சி அடையாது. ஆனால் தாவரங்கள் வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி அடையக்கூடியவை. மனிதனில் வளர்ச்சியானது மழலை பருவம், குழந்தை பருவம், 5 வரைக்கும் இருக்கக்கூடியது மழலை பருவம். அதுக்கு அடுத்து இருக்கிறது குழந்தை பருவம். 12 வயசுல இருந்து 19 வரை வளரிளம் பருவம். 19க்கு அடுத்து 40 வயது இருக்கிற வரைக்குரியது வளர்ந்து வந்தோர் பருவம் மற்றும் நடுத்தர வயது பருவமாகும். முதுமை பருவம் 50 வயசுக்கு மேல இருக்கிறது முதுமை பருவமாகும். வளரிளம் பருவமானது 13 வயதில் தொடங்கி 19 வயதில் முடிவடைகிறது. இதற்கு டீனேஜ் என்று பெயர். 13, 14 அப்படின்னு சொல்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல. அதனால டீன் ஏஜ் 19 வரைக்கும் இருக்கிறதுனால டீனேஜ் பருவம் என்று அழைக்கப்படுகின்றது. வளரிளம் பருவம் அடலசன் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதற்கு முதிர்ச்சிக்கான வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த வளரிளம் பருவத்தின் போது உயரம், எடை ஆகியவை அதிகரிக்கின்றன. பாலுறுப்புகள் உருவாகின்றன. தசை தொகுப்பு மற்றும் மூளையினுடைய வளர்ச்சி அதிகரிக்கின்றது. பருவமடைதல் உடல் ரீதியாகவும் பருவமடைதலின் போது மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இது பெண்களில் பருவமடைதல் 10லிருந்து 11 வயதில் தொடங்குகின்றது. ஆண்களுக்கு 12 முதல் 13 வயதில் பருவமடைதல் தொடங்குகின்றது. பருவமடைதல் ஹார்மோன்களால் ஏற்படுகிறது. அதாவது பிட்யூட்டரி சுரப்பியில் ஏற்படும் ஹார்மோன்களால் பருவ மாற்றம் ஏற்படுகின்றது. ஆண்களின் இனப்பெருக்க சுரப்பிகளுக்கு விந்தகம் என்று பெயர். இது டெஸ்டோஸ்டிரோனை சுரக்கிறது. பெண்களின் இனப்பெருக்க சுரப்பி அண்டகமாகும். இது ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோனை சுரக்கின்றது. இந்த ஈஸ்ட்ரோஜன் மற்றும் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்கள் ஆண் மற்றும் பெண்களின் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை பண்புகளில் மாற்றங்களை உருவாக்குகின்றன. முதல் நிலை பண்பு என்பது விந்தகம் மற்றும் அண்டகத்தில் ஏற்படும் மாற்றமாகும். இரண்டாம் நிலை பண்பு என்பது உடலின் புறத்தோற்றத்தில் ஏற்படும் மாற்றமாகும். பருவமடைதல் மாற்றத்தை 4 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று உடல் அளவில் ஏற்படும் மாற்றம், உடல் அமைப்பில் ஏற்படும் மாற்றம், முதல் நிலை பால் பண்புகளின் வளர்ச்சி, இரண்டாம் நிலை பால் பண்புகளின் வளர்ச்சி. உடல் அளவில் ஏற்படும் மாற்றம் என்பது உடலினுடைய உயரம் அதிகரிக்கின்றது, உடலினுடைய எடை அதிகரிக்கின்றது. ஆண்களினுடைய உயரம் சராசரியாக 23 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. பெண்களின் உருவம் சராசரியாக 26 சென்டிமீட்டர் அதிகரிக்கின்றது. ஆண்களின் எடை 19 கிலோகிராமும் பெண்களின் எடை 17 கிலோகிராமும் அதிகரிக்கின்றது. உடலமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள். பெண்களில் இடுப்பெலும்பு பெரிதாகிறது. ஆண்கள்ல தோள்பட்டை விரிவடைந்து தோள்பட்டை எலும்பு விரிவடைகின்றது. முதல்நிலை பாண்புகளின் வளர்ச்சி என்பது விந்தகம் பெரிதாகி விந்து செல்களை உற்பத்தி செய்தல் முதல்நிலை பால் பண்புகளின் வளர்ச்சியாகும். பெண்கள்ல அண்டகம் பெரிதாகி அண்ட செல்களை உற்பத்தி செய்தல் முதல்நிலை பால் பண்புகளின் வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. விந்தகங்கள் மற்றும் அண்டகங்கள் முதல்நிலை பால் உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. இரண்டாம் நிலை பால் பண்புகள். உடல் அமைப்பில் ஏற்படும் மாறுபாடு. ஆண்களில் டெஸ்டோஸ்டிரோன் அல்லது ஆண்ட்ரோஜன் என்ற ஹார்மோன்களால் இந்த இரண்டாம் நிலை பால் பண்புகள் உருவாக்கப்படுகின்றன. பெண்கள்ல ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோனால் இரண்டாம் நிலை பால் பண்புகள் உருவாக்கப்படுகின்றன. ஆண்கள்ல குரல் வளை மாறுபடுகின்றது. குருத்தெலும்பு பெரிதாகி குரல் தடித்து குரல் ஒலி மாறுபடுகின்றது. தசை வளர்ச்சி வேகமாக நடைபெறுகிறது. எலும்பு வளர்ச்சி வேகமாக நடைபெறுகின்றது. ரோமத்தின் தோற்றம், தாடை, மீசை போன்றவை தோன்றுகின்றன ஆண்களில்.
வியர்வை சுரப்பிகளின் எண்ணெய் அதிகரிக்கிறது. பெண்கள்ல ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்டரான் ஹார்மோன்கள் இனப்பெருக்க ஹார்மோன்கள் ஆகும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உரோம வளர்ச்சி மற்றும் உடலின் கொழுப்பு அதிகரிப்பதை தூண்டுகின்றது. இப்போ நம்ம உடல்ல காணப்படும் நாளமில்லா சுரப்பிகள் பற்றி பார்ப்போம். பீனியல் சுரப்பி, இந்த வளைந்த பகுதிக்கு கார்பஸ் கலோசம் என்று பெயர். மூளையினுடைய அடிப்பகுதி தட்டுக்கு கார்பஸ் கலோசம் என்று பெயர். இந்த கார்பஸ் கலோசத்தினுடைய முனையில் பிட்யூட்டரி சுரப்பி காணப்படுகிறது. மற்றொரு முனையில் ஹைப்போதலாமஸ் பகுதியில் பிட்யூட்டரி சுரப்பி காணப்படுகிறது. கார்பஸ் கலோசத்தின் பின்பகுதியில் பீனியல் சுரப்பி காணப்படுகின்றது. கழுத்தில் தைராய்டு சுரப்பி காணப்படுகிறது. இதயத்திற்கு மேல் தைமஸ் சுரப்பி காணப்படுகிறது. அட்ரினல் சுரப்பியின் மேல் பகுதியில், சிறுநீரகத்தின் மேற்பகுதியில் அட்ரினல் சுரப்பி காணப்படுகிறது. இதயத்தில் செரிமான மண்டலம், வயிற்றின் மேற்பகுதியில் கணைய சுரப்பி காணப்படுகின்றது. சிறுநீரகத்தின் மேல் பகுதியில் அட்ரினல் சுரப்பி காணப்படுகிறது. வயிற்றினுடைய அடிப்பகுதியில் அண்ட சுரப்பியும் விந்து சுரப்பியும் காணப்படுகின்றன. ஆண்களின் இரண்டாம் நிலை பால் பண்புகள். உரோமம், முகத்தில் தாடி மீசை தோன்றுதல் உரோம வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாகும். தோல் கடினத்தன்மை அடைகின்றது. எண்ணெய் சுரப்பிகள் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. இதனால் முகத்தில் பருக்கள் தோன்றுகின்றன. குரல் வளை தடித்து குரல் கரகரப்பாகின்றது. தசைகளின் பலம் அதிகரிக்கின்றது. ஆண்களின் குரல் வளை தடித்து வெளியே நீட்டிக்கொண்டிருப்பதற்கு ஆடம் ஆப்பிள் என்று பெயர். கழுத்து பகுதியில் ஒரு நீண்ட எலும்பு போல காணப்படுவது ஆடம் ஆப்பிள் ஆகும். குருத்தெலும்புடன் இணைந்துள்ள தசைகள் தளர்ச்சியுற்று தடினமாவதால் இது ஏற்படுகின்றது. அதாவது ஆடம் ஆப்பிள் ஏற்படுகின்றது. இது ஆடம் ஆப்பிளுடைய படம். இந்த மேல இருக்குது தைராய்டு குருத்தெலும்பு. இது தடித்து ஆடம் ஆப்பிளாக வெளித்தெரிகின்றது. கழுத்தை சுற்றி தைராய்டு சுரப்பி காணப்படுகிறது. இது தைராய்டினுடைய வலது கதுப்பு, தைராய்டின் இடது கதுப்பு. தைராய்டில் காணப்படும் சிறிய கதுப்புகளுக்கு இஸ்துமஸ் என்று பெயர். தைராய்டு சுரப்பிக்கு கீழே காணப்படுவது மூச்சுக்குழல் ஆகும். பெண்களின் இரண்டாம் நிலை பால் பண்புகள். இடுப்பெலும்பு விரிவடைதல், தோலுக்கடியில் கொழுப்புகள் அதிகமாக சேமிக்கப்படுதல் இரண்டாம் நிலை பால் பண்புக்கு எடுத்துக்காட்டாகும். அடுத்து மார்பகம் வளர்ச்சி அடைகின்றது. ரோமம், அக்குள் பகுதியில் ரோமங்கள் தோன்றுகின்றன. தோள்கள் கடினமாகின்றது. வியர்வை துளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. உரத்த கீச்சிடும் குரல் ஒளி உருவாகின்றது. தசைகள் அதிகப்படியான வளர்ச்சி அடைகின்றன. எண்ணெய் சுரப்பிகளின் செயல்பாடு அதிகரிப்பதால் பருக்கள் உண்டாகின்றன. பெண்கள் மற்றும் ஆண்களில் காணப்படும் இரண்டாம் நிலை பால் பண்புகள். பெண்கள்ல உடல் எடை அதிகரிக்கிறது. அதே மாதிரி ஆண்களும் உயரம் மற்றும் எடை அதிகரிக்கின்றது. பெண்கள்ல கொழுப்பு தோலுக்கடியில் உள்ள திசுக்களில் சேமிக்கப்படுகின்றன. ஆண்களில் தசைகள் வலுவடைகின்றன. பெண்களின் இடுப்பு பகுதி விரிவடைகிறது. ஆண்களில் தோள்பட்டை பகுதி விரிவடைகிறது. பெண்களின் அக்குள் பகுதியில் ரோமம் தோன்றுகிறது. ஆண்கள் அக்குள் மற்றும் முகத்தில் ரோமம் தோன்றுகின்றது. குரல் கீச்சிடும் ஒலியாக மாறுகின்றது. குரல் வளை பெரிதாவதால் குரல் தடித்து காணப்படுகிறது. எண்ணெய் சுரப்பிகளின் செயல்பாடு அதிகரிப்பதால் பருக்கள் ஏற்படுகின்றன. வியர்வை சுரப்பிகள் எண்ணிக்கை அதிகரித்து துளைகள் பெரிதாவதால் அதிக வியர்வை ஏற்பட்டு நாற்றம் ஏற்படுகின்றது.
லூட்டினைசிங் ஹார்மோன் LH என்பது லூட்டினைசிங் ஹார்மோன், FSH என்பது பாலிக்கிள்களை தூண்டும் ஹார்மோன் ஆகும். பாலிக்கிள்களை தூண்டும் ஹார்மோன் கிராஃபியன் அண்ட செல்லில் உள்ள கிராஃபியன் பாலிக்கிள்களை தூண்டி ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்கிறது. ஆண்களில் விந்து நாளங்களின் வளர்ச்சி மற்றும் விந்தணுவின் உருவாக்கத்திற்கு காரணமாக இருப்பது இந்த பாலிக்கிள்களை தூண்டும் ஹார்மோன் ஆகும். லூட்டினைசிங் ஹார்மோன் அண்டத்தில் உள்ள பாலிக்கிள் செல்கள் விரிவடைந்து பெரிதாகி அண்ட செல்லை உருவாக்குகிறது. அந்த அண்ட செல் வெடித்து பலோப்பியன் குழலில் விடுவிக்கப்படுதல் லூட்டினைசிங் ஹார்மோன்களால் நடைபெறுகிறது. அண்ட செல் வெளியேறிய பிறகு அந்த அண்டத்தின் உறையானது கார்பஸ் லூட்டியமாக மாறுகிறது. இந்த கார்பஸ் லூட்டியம் லூட்டியல் ஹார்மோனான புரொஜெஸ்டரானை உற்பத்தி செய்கிறது. விந்தகங்களில் லூட்டினைசிங் ஹார்மோன் இடையீட்டு செல்களை தூண்டி டெஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்கிறது. ஈஸ்ட்ரோஜன் என்பது ஒரு தனிப்பட்ட ஹார்மோன் கிடையாது, நிறைய ஸ்டீராய்டு ஹார்மோன்களின் தொகுப்பாகும். புரோலாக்டின் அல்லது லாக்டோஜெனிக் ஹார்மோன் பால் உற்பத்தியை தூண்டுகிறது. குழந்தை பிறந்த பிறகு பால் உற்பத்திக்கு காரணமாக இருப்பது புரோலாக்டின் அல்லது லாக்டோஜெனிக் ஹார்மோன் ஆகும். ஆக்சிடோஜன் ஹார்மோன் பால் வெளியேறுவதற்கு துணை புரிகின்றது. தசைகளை சுருங்கச் செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்குகிறது. மனித வாழ்க்கையின் இனப்பெருக்க நிலைகள். இனச்செல்களான அண்ட செல்லும் விந்து செல்லும் உற்பத்தி செய்யப்படும் நிலை இனப்பெருக்க நிலை என்று அழைக்கப்படுகிறது. இனப்பெருக்கம் நிலை 12 முதல் 15 வயதில் தொடங்கி 45 முதல் 50 வயதில் பெண்களில் முடிவடைகின்றது. ஆண்களில் 13 வயதில் தொடங்கி வாழ்நாள் முழுவதும் விந்து செல்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. முதலில் தோன்றும் மாதவிடாய் சுழற்சிக்கு பூப்படைதல் என்று பெயர். அண்டம் முதிர்ச்சியடைவதால் பூப்படைதல் நிகழ்கிறது. அண்டமானது 14வது நாளில் பலோப்பியன் குழலுக்குள் விடுவிக்கப்படுகிறது. அண்டமானது அண்டகத்திலிருந்து வெளியேறுவது அண்டம் விடுபடுதல் என்று அழைக்கப்படுகிறது. அண்டம் விடுபட்டவுடன் கருவுறுதல் நிகழ்ந்து கருமுட்டை உருவானால் கருவை வளர்ச்சி செய்வதற்காக கருப்பை சுவர் தடிமனாகிறது. கர்ப்பகாலம். அண்டம் பலோப்பியன் குழலை அடைந்தவுடன் விந்து செல் வந்து கருவுறுதல் நிகழ்ந்தால் சைகோட் உருவாகிறது. சைகோட்டுக்கு மற்றொரு பெயர் கருவுற்ற முட்டை. இந்த கருவுற்ற முட்டை கருப்பையில் பதிய வைக்கப்படுகிறது. புரொஜெஸ்டரான் ஹார்மோன் தொடர்ந்து உற்பத்தி செய்யப்பட்டு கருப்பையினுடைய கரு வளர்ச்சியை பராமரிக்கின்றது. 280 நாட்கள் கருவானது கருப்பையில் வளர்ச்சியடைந்து குழந்தையாக மாறுகின்றது. மாதவிடாய். புரொஜெஸ்டரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களினுடைய உற்பத்தி நின்று விடும் பொழுது மாதவிடாய் ஏற்படுகிறது. அதாவது அண்டம் பலோப்பியன் குழலுக்குள் வந்தவுடன் கருவுறுதல் நிகழாவிட்டால் கருவுறாத முட்டை கருப்பையினுடைய தடித்த சுவர் போன்றவை உறிந்து இரத்த நாளங்களுடன் இரத்தப்போக்காக வெளிவருகிறது. மாதவிடைவு என்பது மாதவிடாய் நிறுத்தமாகும். இது பெண்களில் 45 முதல் 50 நாட்களில் தொடங்குகின்றது. இந்த மாதவிடைவின் போது கவலை, எரிச்சல், சோர்வு மற்றும் கவனக்குறைவு ஏற்படுகின்றது. மாதவிடாய் சுழற்சி. கருப்பையின் எண்டோமெட்ரியல் சுவர் உறிந்து இரத்தப்போக்குடன் வெளிவருதல் மாதவிடாய் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. அண்டம் விடுபடும் பொழுது விந்தணுக்களால் கருத்தரிக்கப்படாவிட்டால் மாதவிடாய் ஏற்படுகிறது. பருவமடையும் வயது
12 முதல் 20 வயது வரை பருவமடையும் வயது என்று அழைக்கப்படுகிறது. இவ்வயதில் பாலியல் ஹார்மோன்கள் சுரக்கின்றன. 21 அண்டத்திலிருந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த அண்டமானது 22 நாட்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படுகிறது. இதற்கு அண்டம் விடுபடுதல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது 24 நாட்களுக்கு ஒரு முறை அண்டகத்திலிருந்து ஒரு அண்டம் வெளிப்படுகிறது. இதற்கு அண்டம் விடுபடுதல் என்று பெயர். அண்டம் விடுபடுவதற்கு முன் கருப்பை சுவரானது தடித்து மென்மையாகின்றது. இது புரோஜெஸ்டரான் ஹார்மோனால் ஏற்படுகிறது. கார்பஸ் லூட்டியத்தால் சுரக்கப்படும் புரோஜெஸ்டரான் ஹார்மோன் கருப்பையை தடித்து மென்மையாக்கி குழந்தை வளர்வதற்கு ஏற்ற மெத்தை போல உருவாக்குகிறது. கருவுற்ற முட்டையை ஏற்க தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. கருவுற்ற முட்டையை ஏற்க தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. அண்டமானது கருவுறவில்லை என்றால் கருப்பை சுவர் சிதைந்து மாதவிடாயாக வெளிப்படுகிறது. மாதவிடாய் முதல் 5 நாட்கள் நடைபெறுகிறது. அடுத்து கருப்பை சுவர் தடித்து அடுத்த அண்டத்தை ஏற்க தயாராகிறது. 14வது நாளில் அண்டம் விடுபடுதல் லூட்டினைசிங் ஹார்மோனினால் அண்டம் வெடித்து பலோப்பியன் குழலை வந்தடைகின்றது. கருப்பை சுவர் 78 நாட்கள் வரை தடித்து அண்டம் கருவுற்று பதிவதற்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது. கருவுறுதல் நிகழவில்லை என்றால் கருப்பை சுவர் விரிந்து திரும்பவும் மாதவிடாய் ஏற்படுகின்றது. அண்டம் விடுபட்டதிலிருந்து 14வது நாள் தோன்றும் மாதவிடாய் 3 முதல் 4 நாட்கள் வரை காணப்படுகிறது. அதாவது 14வது நாள்ல அண்டம் விடுபடுகிறது. அடுத்த 14 நாள் வரைக்கும் கருப்பை சுவர் உரியாமல் இருக்கிறது. அண்டம் விடுபட்டதிலிருந்து 14 நாட்கள் கழித்து கருப்பை சுவர் உரிகின்றது. இதற்கு மாதவிடாய் என்று பெயர். இது 3 முதல் 4 நாட்கள் நடைபெறுகின்றது. அடுத்த கருமுட்டையை பெற கருப்பை தயார்படுத்திக் கொள்கிறது. மாதவிடாய் ஏற்பட்டு 5 நாட்கள் கழித்து அடுத்த கருமுட்டையை தாங்குவதற்கு ஏற்றவாறு கருப்பை தயார் செய்யப்படுகிறது. திரும்பவும் கருவுறுதல் நிகழவில்லை என்றால் மாதவிடாய் ஏற்படுகிறது. இந்த மாதவிடாய் 28 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சியாக திரும்ப நடைபெறுகிறது. மாதவிடாய் சுழற்சியானது ஹார்மோன்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. கருவுறுதலுக்கு பின் மாதவிடாய் நிகழ்வதில்லை. அதாவது அண்ட செல் புளோப்பியன் குழல் விடுபட்ட பிறகு விந்து செல்லால் கருவுறச் செய்யப்பட்டு சைகோட் உருவானால் மாதவிடாய் நிகழ்வதில்லை. குழந்தை பிறப்பியும் 280 நாட்கள் வரைக்கும் குழந்தை கருப்பையில் வளர்ச்சி அடைகிறது. 280 நாட்களுக்கு பிறகு குழந்தை பிறந்து வெளிவருகின்றது. குழந்தை பிறப்பிற்கு பின் மீண்டும் மாதவிடாய் நிகழ்ச்சி தொடங்குகின்றது. உலக சுகாதார அமைப்பு WHO ஆகும். இது உடல் மற்றும் மனநலம் பற்றிய ஆரோக்கியத்தை பராமரிக்கும் ஒரு அமைப்பாகும். உடல் மற்றும் மனநலத்தை பராமரிக்கும் ஒரு அமைப்பாகும். தூய்மை நம்ம உடலை எவ்வாறு தூய்மையாக வச்சிருக்கிறது? 2 முறை குளிக்க வேண்டும். காலை மாலை 2 முறையில குளிக்க வேண்டும். பருத்தியாலான உள்ளாடைகளை சுத்தம் செய்து துவைத்து அணிய வேண்டும். உடலை சுத்தமாக பராமரிக்கவிட்டால் பூஞ்சை பாக்டீரியா தொற்றுக்கள் ஏற்படும். மாதவிடாயின் போது துணிகளுக்கு பதிலாக நாப்கின் மற்றும் டான்பூன்களை பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவு 8 முதல் 10 மணி நேரம் வரை தூங்குவது அவசியமாகும். நடைப்பயிற்சி, விளையாடுதல் போன்ற உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும். வளரிளம் பருவத்தின் போது வளர்ச்சி விரைவாக காணப்படுவதால் ஊட்டச்சத்துக்கள் நிறைய தேவைப்படுகின்றன. அதனால் ஊட்டச்சத்துக்கள் கொண்ட உணவினை சாப்பிட வேண்டும்.
சரிவிகித உணவு என்பது ரொட்டி, சோறு, பருப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை உள்ளடக்கியதாகும். சோறு மட்டும் சாப்பிடாம காய்கறிகள் மற்றும் பழங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். உடல் அறிவு வளர்ச்சியை பாதிக்கின்றன. பாலியல் முதிர்ச்சியையும் தாமதப்படுத்துகிறது. உடல் அறிவு வளர்ச்சியை பாதிக்கின்றன. பாலியல் முதிர்ச்சியையும் தாமதப்படுத்துகிறது. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுகள் உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, பாலியல் முதிர்ச்சி ஆகியவற்றை பாதிக்கின்றன. நம் உடல் பருவமடைதலின் போது வேகமாக உடல் வளர்ச்சியடைவதால் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு போன்ற சத்துக்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. எலும்புகளின் வளர்ச்சிக்கு கால்சியமும் பாஸ்பரஸும் தேவைப்படுகிறது. இரத்த செல்கள் உற்பத்திக்கு இரும்பு தேவைப்படுகிறது. கால்சியம் குறைவாக உடலில் இருந்தால் முதுமை அடையும் போது ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற நோய் கால்சியம் குறைவினால் ஏற்படுகிறது. அதனால் அதிக அளவில் உணவில் கால்சியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பால் மற்றும் பால் பொருட்களில் கால்சியம் அதிகமாக காணப்படுகிறது. பால் ஒரு சரிவிகித உணவாகும். அதாவது விட்டமின்களையும் சத்து பொருட்களையும் கொண்டுள்ளது. தைராய்டு சுரப்பியினால் தோன்றக்கூடிய நோய்களை தடுக்க அயோடின் பயன்படுகிறது. அயோடைஸ்டு சால்ட் உப்பை நம்ம பயன்படுத்தணும்னா தைராய்டு சுரப்பினால் ஏற்படும் நோய்கள் ஏற்படாது. அடுத்து இரத்தத்தை உருவாக்குவதற்கு இரும்பு தேவைப்படுகிறது. இரும்பு சத்து பச்சை காய்கறிகள், கீரைகள், வெல்லம், இறைச்சி, சிட்ரஸ் பழங்கள், நெல்லிக்காய்கள், முழு பருப்பு வகைகள் ஆகியவற்றில் காணப்படுகின்றது. பச்சை காய்கறிகள், கீரைகள், பருப்பு வகைகள் நாம் சேர்த்துக் கொள்ளும் போது இரத்த சோகை நோயை ஏற்படாமல் பாதுகாக்க முடியும். மாதவிடாயின் போது அதிக இரத்த இழப்பு ஏற்படுவதால் இரும்பு சத்து நிறைந்த உணவை பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு, உடற்பயிற்சி மற்றும் தனிப்பட்ட சுகாதாரம் ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். தினந்தோறும் குளிக்க வேண்டும். சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும் கை கழுவுதல் வேண்டும். விரல் நகங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். விரல்களுக்கு நகப்பூச்சிகளை பயன்படுத்தக்கூடாது. உணவு உண்பதற்கு முன்னும் உண்ட பின்பும் பற்கள் மற்றும் வாய்களை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். மூக்கு மற்றும் வாயினை தொடுதலை தவிர்க்க வேண்டும். இருமல் வந்தால் வாயை கைக்குட்டையால் மூடிக்கொண்டு தும்முதல் வேண்டும். உணவினை சுவை பார்க்க விரும்பினால் சுத்தமான கரண்டியை பயன்படுத்தி சுவை பார்க்க வேண்டும். உள்ளாடைகளை தினமும் மாற்றி சுத்தம் செய்தல் வேண்டும். திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடாது. கழிவறைகளை பயன்படுத்த வேண்டும். உடல் நலம் பாதித்தால் உடனே மருத்துவரை அணுகி நோய் சிகிச்சைக்கான மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். Thank you.